கிரேட் நிக்கோபார் தீவு திட்டத்தை நாட்டின் பாதுகாப்புடன் இணைந்து செயல்படுத்தினால் காங்கிரஸ் முழு ஆதரவு அளிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதியில் அமைக்கப்பட்ட INS பாஸ் திட்டத்தை மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு விரிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், காங்கிரஸ் தலைமையிலான முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படை சார்பில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் கூட்டு படைப்பிரிவு கட்டளையின் கீழ் கடற்படைக்கு வான்தளம் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். இதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை கடந்த 5 ஆண்டுகளாக எழுப்பப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடற்படையின் இந்த கோரிக்கையை பாஜக அரசு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிரேட் நிக்கோபார் தீவு திட்டத்தை நாட்டின் பாதுகாப்புடன் இணைந்து செயல்படுத்த அதற்கு INS பாஸ் திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கு காங்கிரஸ் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்திற்கு 1.5 கோடி மரங்களை வெட்டவோ அல்லது பழங்குடியினரை இடம்பெயர செய்யவோ வேண்டியதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நமது விலை மதிப்பற்ற இயற்கை சொத்துகள் அளிக்கப்படுவதை எதிர்த்து நாம் அனைவரும் உறுதியாக நிற்க வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசின் கிரேட் நிக்கோபார் தீவு திட்டத்திற்கு எதிரான மனுவில் கையெழுத்திட்டு போராட்டத்தில் இணைய வேண்டும் என்று நாட்டு மக்களுக்கு ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதை வரவேற்று பிரியங்கா காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நாம் சுவாசிக்கும் காற்றை வழங்கும் இயற்கை செல்வங்களை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை என்று கூறியுள்ளார். இது தொடர்பான எதிர்ப்பு மனுவில் கையெழுத்திட்டு இயற்கையை பாதுகாக்கும் போராட்டத்தின் ஒரு பகுதியாக அனைவரும் இணைய வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கிரேட் நிக்கோபார் தீவு திட்டத்திற்கு 1.5 கோடி மரங்கள் வெட்டப்படுவதையும் ஆயிரக்கணக்கான பழங்குடியினர் நிலங்கள் அதானியிடம் ஒப்படைக்கப்படுவதையும் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் இயற்கை பாரம்பரியம் பலியிடப்படுவதை அனுமதிக்க மாட்டோம் என்றும், ராகுல் காந்தியின் இயக்கத்தில் இணையவும் அந்த நிலம் கையகப்படுத்தலை எதிர்த்து போராடவும் அனைவரும் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கிரேட் நிக்கோபார் என்பது வெறும் நிலப்பகுதி மட்டுமல்ல, அது விலை மதிப்பற்ற ஒரு சூழலியல் பொக்கிஷம் என குறிப்பிட்டுள்ளார். இதை பாதுகாக்க ராகுல் காந்தியின் பிரச்சாரத்தில் இணைவதிலும் வளர்ச்சியின் பெயரால் நடைபெறும் பொறுப்பற்ற அழிவை எதிர்த்து நிற்பதிலும் தாம் பெருமை கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.